இங்கே ஃப்ரீடம், ஸ்பேஸு, அவங்களோட ப்ரைவசினா என்ன? ஆக்சுவலாக வாட் இஸ் த மீனிங் ஆஃப், வாட் இஸ் த க்ரைட்டீரியா ஆஃப் த ப்ரைவசி? அவங்களுடைய அந்த சர்க்கிளில் நம்ம தலையிடாமல் இருக்கிற. அப்புறம் எதுக்கு நீங்கள் புள்ள பெற்றீங்க? அந்த ஹார்மோன்ஸ் அந்த குழந்தைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன மாற்றங்கள் வருங்கிறது அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அம்மாவும் அந்த வயசெல்லாம் கடந்து வந்தவங்க தான். அந்த ஒரு மெச்சூர் ஆன உடனே அந்த குழந்தைக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் மைண்ட் செட்டு வந்துடும். They must know what they are doing. அவங்களுக்கு நம்ம இதை பண்ணுறோம், இது கரெக்டான அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் கைப்பிடி உங்ககிட்ட தான் இருக்கணும். உங்களை கெட்டிமா இழுத்து பிடிக்க சொல்லலை. கிளம்பும் போது மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க அப்படின்னு போடுவோம். அவர் போய் கதவை திறந்துட்டு லாக் பண்ணிவிட்டு அவர் உள்ளே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்ப்பார். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் திஸ் அண்ட் ஆல்? அவங்க ஒரு லிமிட்டுக்கு வரும்போது தான் நீ அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு இது எல்லா குழந்தையும் ஒரு தடவைனாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, நான் இதை பண்ணும்போது நீ அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஹெல்ப் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. யார் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க? சரஸ்வதி மேம், எஜுகேஷனிஸ்ட், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் வித்யாக்ஷரா மாண்டசரி ஸ்கூல் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். சரி, ஓகே, இவங்ககிட்ட இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஆர்டிசம் கிட்ஸ் அதிகமாகிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போது. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் தா. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்துட்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7 மாதத்துலேயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு வயசு குழந்தைக்கு அவள் இஷ்டத்துக்கு விளையாட்டும், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டால் அது குழந்தைக்கான ஃப்ரீடம், ப்ரைவசி அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி விடலாமா, இல்லை நம்ம இப்போ அப்சர்வேஷன்லாம் வச்சுட்டே இருக்கணுமா குழந்தைய? கண்டிப்பாக அப்சர்வேஷன். ஃப்ரீடம்ங்கிறத அவங்களுக்கு எப்போ தோணுமோ அதை அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம கொடுக்கறது இல்லை ஃப்ரீடம், அவங்க எடுத்துக்கிறது தான் ஃப்ரீடம். நம்ம யார் கொடுக்கறதுக்கு இல்லைவா? அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் தே நீட் த ஃப்ரீடம். அவங்களாவே சாப்பிட்டு, அவங்களாவே தூங்கி, அவங்களாவே படித்து, அவங்களாவே அவங்களோட எல்லா விஷயத்தையும் பண்ணிக்க முடியும் போது தான் யூ ஹாவ் டு ரிலீவ் தெம். லைக் ஓகே, தே நீட் த ஸ்பேஸ் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபாரினில் பக்கத்து ரூமில் தான் படுக்க வைக்கணும், இத்தனை மாதத்துக்கு மேலே நம்ம கூட படுக்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். இங்கே அந்த மாதிரி விடுவீங்களா? இங்கே 25 வயசானாலும் குழந்தையா பார்ப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு வயசுலேயே நீங்கள் ஃப்ரீடம் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் குழந்தைக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, உங்களோட கமிட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறீங்க. பொம்மை போட்டால் விளையாடிடுவாங்க, ஸ்நாக்ஸ் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க பார்க்குறது? இப்போ ஒரு டிவியில் ஒரு பிஸா பார்க்குறாங்களா, பிஸா வேணும்னு கேட்குறாங்களா, உடனே அடுத்த நிமிஷம் ஆர்டரு. ஆமாம், ஓகேவா? நம்மளுக்கெல்லாம் எங்கள் காலத்துலலாம் ஒரு ஸ்வீட் பண்ணாங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் ஒரு ஸ்வீட் தான் டப்பாவில் போட்டு மூடி வச்சிருவாங்க. அதே டப்பாவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம், எப்போ அது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நினச்ச நேரத்துக்கு நினச்சதை சாப்பிட முடியுங்கிறது எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. சரி, ஓகே, ஃபுட்டு வேண்டாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீடம், ஸ்பேஸு, அவங்களோட ப்ரைவசினா என்ன? ஆக்சுவலாக வாட் இஸ் த மீனிங் ஆஃப், வாட் இஸ் த க்ரைட்டீரியா ஆஃப் த ப்ரைவசி? அவங்களுடைய அந்த சர்க்கிளில் நம்ம தலையிடாமல் இருக்கிற. அப்புறம் எதுக்கு நீங்கள் புள்ள பெற்றீங்க? ஜென்ரலாக நான் கேட்குறேன், அவங்க சர்க்கிளில் நீங்கள் தலையிடாதுக்கு நீங்கள் ஏன்ப்பா பெற்றீங்க? அப்போ ஹூ கேவ் த ரைட்ஸ் டு கிவ் த பர்த் டு த சைல்ட்? ஒரு குழந்தைய நீங்கள் ப்ரைவசி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன தேவைன்னு அதுக்கே தெரியாத வயசுக்கு அது இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு, நமக்கு எது சரி வரும்னு நமக்கு தெரிகிற வயசு என்ன பாப்பா? ஒரு ஜென்ரலாக சொல்லும் பாப்பாட்டிங்க நல்லா இருக்கு. என்னன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சா ஒரு 20 ஏஜுக்கு மேலே தான் மெச்சூரிட்டி வரும் மேக்ஸிமம். நீங்கள் சொல்கிறது கூட அந்த 20 அந்த படித்து முடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஃப்ராங்காகவே பேசணும். நானும் சொல்லப்போனால் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18-19 வயசு வரைக்கும் 2 ஜெனட்டிக்கோட, ஒரு மேல் ஆகட்டும் ஃபீமேல் சைல்டு ஆகட்டும், அவங்களோட ஹார்மோன்ஸோ அவங்களோட எமோஷன்ஸோ அவங்களோட மூட் ஸ்விங்ஸோ எல்லாமே சில விஷயத்தினால சேஞ்ச் ஆகும். தே வில் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு க்ராஸ். ஓகே,
இதில் நீங்கள் ப்ரைவசியும் நீங்கள் வந்து ஃப்ரீடமும் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு 12 வயசுக்கு இப்போ ஒரு நார்மலாக இது நான் பேசலாமான்னு தெரியலை, பார்த்துக்கோங்க. ஒரு 12 வயசுக்கு தான் அந்த காலத்தில் ஒரு குழந்தைங்கள்லாம் மெச்சூர்ட் ஆகும், ஒரு பெண் குழந்தைங்க. இன்றைக்கி வந்து 10 வயசுக்கே ஆகிடுது, ரொம்ப ஏர்லியடாக ஆகிடுது. அப்போ அந்த குழந்தைக்கு அதை பற்றியும் சொல்லி கொடுக்குறீங்க, ஓகேவா? அந்த ஹார்மோன்ஸ் அந்த குழந்தைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன மாற்றங்கள் வருங்கிறது அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அம்மாவும் அந்த வயசெல்லாம் கடந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ நீ அந்த குழந்தைய பார்க்கணும். அந்த ஒரு மெச்சூர் ஆன உடனேவே அந்த குழந்தைக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் மைண்ட் செட்டு வந்துடும். ஏன்னா எனக்கும் வந்திருக்கு. ஓகே, இது நார்மல், எல்லா குழந்தைக்கும். நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்ம வந்து அந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி நம்ம ஓகே வி ஆர் ஃபிட் ஃபார், உடனே அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு க்ரஷ் வரும், ஒரு கிரேஸ் வரும். ஸோ இதெல்லாம் கோஎட்ல எல்லாமே நடக்கும். நீங்கள் ப்ரைவசியும் நீங்கள் ஸ்பேஸும் நீங்கள் ஃப்ரீடமும் கொடுத்தா வாட் இஸ் கோயிங் ஆன், ஹவ் யூ நோ? நான் தப்புன்னு சொல்லலை, தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். தே மஸ்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்களுக்கு நம்ம இதை பண்ணுறோம், இது கரெக்டான அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் கைப்பிடி உங்ககிட்ட தான் இருக்கணும். உங்களை வந்து கெட்டிமாக இழுத்து பிடிக்க சொல்லலை, காத்தாடி மாதிரி தான் பறக்க விடுங்க, ஆனால் நூல் உங்ககிட்ட தான் இருக்கணும், டக்குன்னு இழுக்கிற மாதிரி இருக்கணும். நான் பாட்டு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவங்க இஷ்டம்ப்பா, அவங்க எது கேட்டாலும் சரி, அவங்க இஷ்டம்தான்ப்பா, என் குழந்தைங்க இஷ்டம் தான்ப்பா. குழந்தைங்களுக்கு தெரியுமா இது பண்ணால் இது ஆகும், இதோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி ஆகுன்றது குழந்தைக்கு புரியுமா? இன்னொன்று குழந்தைங்க கேட்பாங்க, இப்போத்தி குழந்தைங்க எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு என்னம்மா தெரியும்னு கேட்பாங்க. ஜென்ரலாக எல்லா அம்மாவை பார்த்து அந்த காலத்தில் நானும் கேட்டிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம், இனி வர ஜென்ரேஷனும் கேட்கும். ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, உனக்கு என்னம்மா தெரியும் அப்படிங்கிறது ஒரு காமன் கொஸ்டின், ஓகேங்களா? இப்போத்தி அம்மாங்களும் தனக்கு எல்லாம் தெரியுன்றதெல்லாம் குழந்தைங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகவும் இல்லை. அவங்க வந்து ஏன்னா அவங்க ஓடுறதுல இருக்காங்க, அவங்களோட ஒரு சேசிங் வேறு ஒரு இடத்துல இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க லைன் ஓடும்போது அந்த குழந்தை முன்னாடியாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவ இது பண்ணுறா இவ இது பண்ணுறான்னு போட்டு கொடுத்துருவாங்க. இன்றைக்கே அதுவும் கிடையாது. அவங்க ஆளாளுக்கு ஒரு 7 வயசு 8 வயசுக்கே ஃபோனை கொடுத்துட்றாங்க. நீ சீக்கிரம் வந்துட்டின்னா நீ கால் பண்ணிட்டு நீ ஃப்ளாட் கதவை திறந்துட்டு நீ போயிடு, ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்னு அம்மா சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்கூல்லேருந்து ஒரு பேரண்ட்டை ஒரு குழந்தை வந்து ஃப்ளாட்டுக்கு போய் ஆட்டோக்கார் எடுத்துகிட்டு போய் ஃப்ளாட்டில் விடுவார், நல்ல வேலை ஆம்பளை குழந்தை தான், ஃப்ளாட்டுக்கு விடுவார். ஃப்ளாட்டுக்கு விட்டதுன்னா அதுக்கிட்ட தான் இருக்கும் சாவியே, அது திறந்து எங்கிட்ட வேறு சொல்லிட்டு போவாங்க, மேம் இங்கேருந்து கிளம்பும்போது மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க அப்படின்னு. போடுவோம். அவர் போய் கதவை திறந்துட்டு லாக் பண்ணிவிட்டு அவர் உள்ளே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு டிவி பார்ப்பார். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங் திஸ் அண்ட் ஆல்? என்ன சம்பாதிக்க போகிறீங்க, சரி நீடடு. ஆனால் அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன, சரி ஒரு ஆளையாவது போடுங்க. தனியாக போய் ஒரு ஃப்ளாட்டில் உட்காரணுன்னா ஒரு கரண்ட் கட்டையாச்சு, அந்த குழந்தை என்ன பண்ணும்? பக்கத்து வீட்டுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் கேட்க கூட ஒரு நிமிஷத்தில் தானே பாப்பா ஒரு டக்குன்னு ஒரு ஜர்க் ஆகும் இல்லையா? ஏன் அது அந்தளவுக்கு நாங்கள்லாம் யோசிக்க மாட்டோமா? எங்களுக்கு தெரியாதா எங்கள் பிள்ளைய பற்றின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பிள்ளை அது கேட்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள் இருந்தால் ஹோம்ஒர்க் பண்ண சொல்வீங்க, நீங்கள் இல்லைன்னா அது டிவி பார்க்கலாம். அதனால் நீங்கள் இருக்க வேணான்னு தான் எல்லா குழந்தைங்களும் நினைக்கும். எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு நினைக்காது. ஏன்னா அந்த டைம் அவங்க அப்போ தான் ஜாலியாக இருக்க முடியுன்றது அவங்க நினைப்பாங்க. பட் அந்த ஜாலியோட க்ரைட்டீரியா என்ன பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியணும். குழந்தைங்கள நம்ம தப்பே சொல்ல முடியாது, அவங்களுக்கு கட்டுத்திட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வயசுக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு லிமிட்டுக்கு வரும்போது தான் நீ அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு இது எல்லா குழந்தையும் ஒரு தடவைனாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம். நான் இதை பண்ணும்போது நீ அன்றைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல, என்னை செய்யாதுன்னு சொல்லியிருக்கலாம்லன்னு எல்லா அம்மாங்களையும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அவங்க பிள்ளையோ பொண்ணோ இந்த ஒரு வார்த்தை அவங்க அம்மா கிட்ட அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு 30வது வயசுலையாவது சொல்லாமல் இருந்திருக்கான்னு கண்டிப்பாக சொல்லும். அந்த ஒரு வார்த்தை ஏன் வாங்குறீங்க? கட்டுத்திட்டமாக இருங்க. அவங்க வந்து ஒரு 15-16 வயசுக்கு மேலே உங்கள் சொல்லுக்கு எப்பயுமே அடங்க போகிறதில்ல. அப்போ விட்டுருங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸை தாங்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோண்டா, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹர்ட் ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்க வந்து டக்குனு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்கல்ல. ஆமாம். ஏன் பண்ணுறாங்க? அவங்களோட அந்த மென்டல் டிப்ரெஷன் அந்த அளவுக்கு அதிகமாகுது. ஏன் வரும்? ஷேர் பண்ண முடியல. அப்போ அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கலையே, நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்களே. இப்போ ஒரு முன்னாடி ஒரு
ஸ்கூல்லேருந்து வரும்போதே அம்மா அப்பாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரும் குழந்தை, அம்மா அவன் அடிச்சிட்டான், அம்மா அவன் என் பென்சிலை எடுத்துட்டான்னு. இப்போ தான் கதவு திறந்த உடனே இங்கே ஸ்கூலில் என்ன அடி வாங்கினாலும் செல்லு தானே எடுத்துக்கிறாங்க. ஸோ தே ஆர் forgetting everything. they don't want to share anything. நீங்களும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. 12:30 மணிக்கு கூப்பிட்டு வந்தோமா, சாப்பிட வச்சுட்டோமா, செல்லை கொடுத்துட்டோமா, ரைட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது பரீட்சை டைமுக்கு தான் என்னன்னு சிலபஸை வாங்குவாங்க, அதுவுமே மேம் வாங்குவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்றும் ரிசல்ட் ஓரியன்ட் இல்லைங்கிறது. பட் அந்த ஸ்பேஸ், அந்த ப்ரைவசி, அந்த ஃப்ரீடம், இந்த ட்ரையாங்கிளில் சென்டரில் உங்கள் குழந்தைய நிறுத்தியிருக்கீங்க. இந்த 3மே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நிறுத்துறீங்க. நீங்கள் ஃப்ரீடமும் கொடுக்கல, நீங்கள் ஸ்பேஸும் கொடுக்கல, நீங்கள் வந்து ஏன்னா எதுவுமே கொடுக்கல, ஓகேவா? ஆனால் அந்த குழந்தைய மன உளைச்சலுக்கு ஆராக்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாங்க. அந்த தனிமை வந்து குழந்தைக்கு அந்த டிப்ரெஷனை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் முதல்ல ஜாலியாக இருக்கும், அப்புறம் அதுக்கு நடந்த எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பழக்கம் இல்லை. ஸ்கூலில் உட்காந்து கைப்பிடிச்சி இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, ஏன் உன் முகம் டல்லாக இருக்குது, உட்காந்து கேட்கணும். ஆம்பளை குழந்தைய கேட்கணும். நம்ம வந்து நிறைய பேர் பொம்பளை குழந்தைய மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஏன் ஆம்பளை குழந்தை மனுஷன் இல்லையா? அது மனசுலேயும் 1000 இருக்கும். அது திட்டியிருப்பாங்க, மிஸ் திட்டியிருப்பாங்க, கூட இருக்க பசங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆம்பளை பிள்ளைங்களும் ஷேர் பண்ணாதுங்க. பொம்பளை பிள்ளையாவது அழுதாவது காமிச்சிடும், ஏதாவது பண்ணிடும். ஆம்பளை பிள்ளைங்க ஷேர் பண்ணாது. முக்கியம் இந்த இடத்துல ஆம்பளை பிள்ளைங்க மனசளவில். அதனால தான் அந்த பிள்ளைங்க வெளியே தேட ஆரம்பிச்சிடும். அந்த அஃபெக்ஷனையும் அந்த இதையும் கூடிய சீக்கிரம் ஆம்பளை பிள்ளைங்க வெளியே தேட காரணம் வீட்டில் அவங்களுக்கு உரிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல 15 வயசுலேயே அந்த ஆம்பளை பிள்ளைய ஒரு வில்லன் மாதிரி ஒரு அம்மாவும் அப்பாவும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது பொறுப்பே இல்லை, படிக்கவே படிக்காது. பொம்பளை பிள்ளைங்க உஷாரு, ஒரு 14 வயசுலேயே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்க்க வந்து நம்ம கிளாஸ்மேட்ஸ் எதிர்க்க நம்ம ஃபெயில் ஆகிட்டா அசிங்கம்னு அதுங்களுக்கு ஒன்று இருக்கும். பட் ஆம்பளை பிள்ளைங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பெரிய ஹீரோயிசம் காட்டணும்னு நினச்சி படிப்பில் கொஞ்சம் கோட்டை விடுவாங்க. அப்போ வீட்டில் அவங்க வாங்குகிற திட்டை அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அதுலேயே சுக்குநூறாக நொறுங்குங்க ஆம்பளை பிள்ளைங்க. முக்கியமாக அந்த ஒரு கட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்கள ஒரு பக்கம் கேர் எடுத்துக்கிறத விட ஆம்பளை பிள்ளைங்கள தான் நம்ம கேர் எடுக்கணும். அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அது அப்போ வந்து என்னப்பா என்னாச்சு விடு, ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டியது ஒன்று தான், வருஷத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ வந்து எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு யாரும் எந்த பேரண்ட்டும் சொல்லாதீங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்தோட தினத்தந்தி பேப்பர் எடுத்து பாருங்கள். அந்த 10th ரிசல்ட்டோ எந்த ரிசல்ட்டோ மாநிலத்தில் முதல் மாணவர்னெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த முதல் மாணவர்கள் அட்ரஸ் எல்லாம் தேடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான். அதாவது அந்த மார்க்குக்காக ஓட வச்சு படிச்சுட்டு டயர்டாகிடுவாங்க. அந்த 10th + 2லேயே பிள்ளைங்க டயர்டாகி எப்படா காலேஜுக்குள்ளே போவோம், நம்ம பெரிய மனுஷன்னு ஸ்கூலில் வீட்டில் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து அப்போ தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி அப்படியும் பண்ணிக்க தெரியும். ஆம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து அப்படியே நான் தான் காலரை ஒஸ்திட்டு போவாங்களா, மாட்டிடுவாங்க. அப்போ அப்பாவுக்கு கோவம் வரும், பொறுப்பு இருக்கா பாரு, இது இருக்கா பாரு, அது இருக்கா. பிள்ளைங்க கேட்கறதெல்லாமும் வாங்கி கொடுத்துருவாங்க. பைக்கை வாங்கி கொடுத்துருவாங்க, செல்லை வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துட்டு பொறுப்பு இல்லைன்னு வேறு சொல்லுவாங்க. அப்போ இது எந்த க்ரைட்டீரியாவில் எடுத்துக்கிற பேரண்ட் எடுத்த ஒன்று, நீங்கள் விட்டுட்டேன்னா பட்டுட்டு விட்டுரு. அவங்க பிள்ளைங்களை பற்றி எதுவுமே கேட்காது. நீ அவங்க இஷ்டப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து உங்கள் இஷ்டப்படி அவன் நடக்கலைன்னு கேட்டால் எப்படி? ஒரு முதலேருந்தே அதை மோல்ட் பண்ணணும். இல்லை, இதுதான் சிஸ்டமேட்டிக்னால் நீ அப்படியே காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும், நீ சாமி கும்பிடணும், நீ 8 மணிக்கெலாம் சாப்பிடணும், அப்படி இல்லை. நீயாயிரு. ஆனால் எதுவாக இருந்தாலும் ராத்திரி 8:30 மணிலேருந்து 9 மணி ஃபேமிலி டைம் உட்காரு. என் ஆஃபீஸில் இது நடந்தது, உன் ஆஃபீஸில் இது நடந்தது, உன் ஸ்கூலில் என்ன நடந்தது, அப்படியா, நாளைக்கு இது இப்படி டீல் பண்ணு. அந்த மாதிரி எந்த பேரண்ட்டாவது பிள்ளைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை. ஒரு ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா அது அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை அப்பா அம்மாக்கள் கொடுக்கல. அதாவது கொடுத்தா நீ என்ன பண்ண, இதுதான் அடுத்தவங்க கேட்பாங்க. நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, நீ ஏன் மார்க் வாங்கலை, இதுதான். ஓகே, அப்படியே தானே சொன்னாங்க, ஓகே அடுத்த வாட்டி இப்படி டீல் பண்ணிட்டு பண்ணி பாரு அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கலாம்ல. இல்லை, எய்தர் இந்த குழந்தையோட ஆப்போசிட்டாக யாரை சொல்லுதோ அவங்கள திட்டுவாங்க, இல்லை இவங்கள திட்டுவாங்க. அந்த திட்டாமல் ஒருத்தங்களை குறை சொல்லாமல் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ஒரு பேரண்ட்டை. கஷ்டம். அப்புறம் அந்த குழந்தைக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம ரைட்டா எதிராளி ரைட்டா, நம்ம இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுன்னா என்ன பண்ண முடியும்?
அப்போ அந்த இடத்துல குழந்தைங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆகத்தானே செய்வாங்க. டக்குன்னு தான் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் ஒரு சீல் வைப்பாங்க. இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏன் பேச, அந்த பையன்கிட்ட ஏன் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாதா? சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்னு பேரண்ட்ஸ் நம்புங்க ஃபஸ்ட்டு. உங்கள் நம்பிக்கை தான் அங்கே முக்கியம். அதில் ஒரு லிமிட், அது ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அந்த லிமிட் கொடுக்கணும். நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரு 18 வயசுக்கு நீ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற நான் நம்புகிறேன்னு இல்லை. அது காலம் கடந்த நம்பிக்கை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார், வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஜாலியாக ஒரு பார்க்காக வாரம் அந்த பேரண்ட்டுங்க கிட்டே பேசுங்க. அந்த ஃப்ரெண்டுங்களோட ஒரு ஹெல்த்தி ஒரு சொசைட்டி, ஹெல்த்தி கம்யூனிட்டி, ஹெல்த்தி கம்யூனிகேஷன் அதை எடுத்துகிட்டு வரணும். பேரண்ட் தான் அதில் அவேர்னஸாக இருக்கணும். நாட் ஒன்லி இது வந்து ADHD சைல்டுக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக டாபிக் வரணும்னா ADHD சைல்டு கூட இருக்கிற எல்லா குழந்தைங்களோட பேரண்ட்டுங்களையும் கெட் டுகெதர் மாதிரி வச்சு வாரம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேரண்ட் இவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு 25-30 பேரண்ட் இருக்காங்க. இப்போ இவங்க ஸ்கூல் போகிற இடத்துல இவங்க சொல்கிறாப்புல ஒரு 25 குழந்தைங்க நார்மல் குழந்தைங்களா இருக்கும், ஒரு 3 குழந்தைங்க ADHDயாக இருக்கும். பட் இவங்க தெரப்பி போகிற இடத்துல எல்லாமே வந்து அஃபெக்டட் சைல்டாக தானே இருக்கும். அவங்களையும் கூப்பிடணும், அவங்களையும் கூப்பிடுங்க, இவங்களையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் மிங்கிள் பண்ண வைங்களேன். நீங்கள் எடுங்க, ஏன் யாரோ எடுக்கணும் அந்த பொறுப்பென்னு எடுக்கிறீங்க? நீங்கள் பேரண்ட் எடுங்களேன். ஒரு பேரண்ட் அதை எடுங்களேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு பார்க்கில் சும்மா எல்லாரும் இன்றைக்கி பார்ப்போம், பேசுவோம். கார்ப்பரேட்டில் மீட்டிங் பண்ணிக்கிறாங்கல்ல, வை கான்ட் யூ டூ திஸ் ஒன்லி 1 hour? ரொம்ப வேண்டாம், ஒரு 1 hour 2 hour. ஒரு காமன் பீச்சில் கூட நீ செலவு கூட பண்ண வேணாம்ப்பா, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், நான் ஒரு ஹால் ஹையர் எடுக்கணும், வேண்டாம். மெரினா பீச்சோ, சாந்தம் பீச்சோ, ஏதோ ஒரு பீச், பெசன்ட் நகர் பீச்சோ, ஏதோ ஒரு இடத்துல அழகாக வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம். இன்றைக்கி பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நல்ல சர்க்கிளாக எல்லா பேரண்ட்டும் உட்காந்து விளையாட விடுங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்தோட ப்ளசண்ட்டை. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நடந்ததா சரித்திரம் இருக்கா? என் குழந்தை அப்படியே எடுத்துகிட்டு போவேன், என் குழந்தைய பார்த்தா எல்லோரும் மூஞ்சி சுழிப்பாங்கன்னா மூஞ்சி சுழிச்சா சொல்லிக்கிட்டோம், அது அவங்களோட முகம், அவங்க சுழிச்சுக்கிட்டோம். அதையே நம்ம பார்க்கணும். ஆமாம், நம்ம குழந்தைய பற்றி நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைய பற்றி நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதுதான் லாஜிக்கே. நிஜமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த சொசைட்டிக்கு இன்னுமே வந்து அது நார்மலைஸ் ஆகலை. அவங்க வந்து ஒரு விளையாடுற குழந்தைய நார்மல் கிட்டாகவும், கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்க முடியாத குழந்தைய வந்து ஸ்பெஷல் கிட்டாகவும் தான் பார்க்குறாங்க. ஸோ சொசைட்டிக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறீங்க மேம்? வாட் இஸ் அபவுட் நார்மல் அண்ட் ஸ்பெஷல்? மேக் இட் த க்ரைட்டீரியா வெரி கிளியர். நார்மல் நீங்கள் நினைக்கிற சைல்டு இப்போ வந்து இது எத்தனை வருஷமாக இருக்கும்டா, ஒரு 40 வருஷமாவோ ஒரு 30 வருஷமாக இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா கவுண்டிங் இஸ் இன்க்ரீஸிங். முன்னாடி அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நார்மல் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் க்ரைட்டீரியாவை பிரிக்கிறாங்க இல்லையா, பேரண்ட்டோ சொசைட்டியோ ஹூமெவர் இட் இஸ். உங்களை எல்லாருக்கும் நான் கேட்குறேன், நார்மலுக்கும் ஸ்பெஷலுக்கும் உண்டான வித்தியாசம்னா இவங்க சொல்லாமலே செய்வாங்க, இவங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை, அவ்வளோதானே. இது மட்டும்தான். அவங்களுக்கு வேறு டேலண்ட் இருக்கும், இவங்களுக்கு வேறு டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருக்கவங்கள நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? பேரண்ட் படிக்க வைக்கணுங்கிறது உங்கள் கடமை, அவங்களுக்கு வேலை தேடணும் உங்கள் கடமை. அதே மாதிரி தான் இதுவும் உங்கள் கடமை. இவங்களுக்கு நீங்கள் கூட இருக்க வேண்டியது கடமை, அவ்வளோதான். நார்மல் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் ஒரு கட்டத்தில் சாதனையாளர் ஆகிட்டாங்கன்னா இவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மல் சைல்டுன்னு சொல்கிற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பிகாஸ் தே நோ தே மஸ்ட் பி வெரி செல்ஃபிஷ். இந்த குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அதை திருப்பியும் நான் சொல்லணுன்னா, இவங்க வந்து தெய்வ குழந்தைகள். ஸ்பெஷலுங்கிறோம்ல, தே ஆர் வெரி ஸ்பெஷல் டு அஸ், வெரி ஸ்பெஷல் டு த பேரண்ட்ஸ். அதுதான் முக்கியம். ஸ்பெஷலுங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அது அவங்க எந்த மீனிங்கில் சொன்னாலுமே ஸ்பெஷலுங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு விவிஐபி மாதிரி ஒரு வார்த்தை அது. அவங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு த வேர்ல்ட், டு த பேரண்ட், டு அஸ். உங்களுக்கு வந்து அது பிளெஸ்ஸிங். நீங்கள் அந்த குழந்தைய கொண்டாடுங்க, உலகமே உங்களுக்கு கொண்டாடும். நிஜமா மேம்? கண்டிப்பாக. சூப்பர். நிறைய குட் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. சொசைட்டியில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும். கண்டிப்பாடா, நிறைய மாற்றங்கள் வரணும். இதை பார்க்குற அத்தனை ஃபைனல் ஒரு ரிக்வஸ்ட் தான், இதை பார்க்குற அத்தனை பேரண்ட்டும், அத்தனை ஒரு ஸ்கூல், மாண்டசரி ஸ்கூலோ ப்ளே ஸ்கூலோ வைக்கிறவங்க, ஓகே, ஒரு பேரண்ட் வந்து வெல் டுடுவாக இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃபீஸ் போடலாம். பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் த எக்ஸ்பென்ஸ் இன் தெரப்பிக்கெலாம் போவாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ், கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ்
அந்த குடும்பத்துலேயும் சில ஏடிஹெச்டி குழந்தைங்க இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு ஃபீஸ் போடாதீங்க. நான் போட மாட்டேன். ஓகேங்களா? போடாதீங்க. ஏன்னா ஸ்பீச் தெரப்பிக்கெலாம் அவங்க அது கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்டுக்கு திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு ஏடிஹெச்டி குழந்தையோட பிளஸ்டு ஆகிருக்கோம் அப்படின்னா அடுத்த குழந்தையே வேண்டாம். இட்ஸ் எ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் தட் இஸ் யுவர் ஸ்பெஷல் சைல்ட். Make him a special and a achiever. It is in your hand, one and only in your hand. We are all helpers. கண்டிப்பா சொசைட்டியா சேர்ந்து நிச்சயமா அந்த மாற்றத்தை கண்டிப்பா கூடிய விரைவில். ஐ நோ ஹவு பிஸி உமன் ஆர் யூ. இவ்வளோ வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக அழகான நேரத்தை செலவு பண்ணதுக்கு, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. It's a pleasure for us. For me too. Thank you.